சிஏ சொல்கிறாரு. உட்காந்துன்னு சட்டசபையில் எதுவுமே பேச முடியல, ஒன்றுமே பேச முடியல. நான் உதயநிதி பேசிட்டு போகிறான், அவன் பேசுகிறான், என்ன பேசுகிறான்னு தெரில. நீ கம்முன்னு உட்காந்து சாப்பாடு எடுத்துன்னு வர, சாப்பிட்டு போகிற. வண்டி வண்டி சாவி கொடுங்கன்னு டிரைவரை கேட்குற, அண்ணா வண்டி சாவி கொடுங்கண்ணா அப்படின்ற. படத்தில் நடிக்கிற மாதிரியே பண்ணின்னுக்கிற நீ. அப்போ இன்னாதான் கதை. இப்போ என்ன தான் பண்ணுவேன்? மோந்திரம் கொடுக்குறேன்ன, அப்புறம் புடவை கொடுக்குறேன்ன, அப்புறம் 2500 கொடுக்குறேன்ன. எதுவுமே பண்ணாமல் இன்றைக்கும் உட்காந்து கோட்டு போட்டுன்னு கதையை குத்துனுக்கிற. என்ன தான் பண்ணுறது ஒன்றுமே புரியல. மக்கள் போட்டாங்க, நீ படத்தில் நடிக்கிற மாதிரியே நடிச்சுன்னு இருக்காத, புரியுதா? 6 மாதம் தான் உனக்கு, 6 மாதம். எங்களுக்கு என்னவோ மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிடு, புரியுதா? அதுதான் கதை. மக்களுக்கு கொஞ்சம் இருக்குது. ஏண்டா போட்டோம் ஓட்டு, எதுக்குடா போட்டோம்? ஐயோ, என் குழந்தைய போட வச்சுனேன், என் பெரிய பையனை போட வச்சுனேன், என் ஒய்ஃபை போட வச்சுனேன். நீ போடுப்பா ஓட்டு, நீ போடு. நான் விஜய் தான் போடுவேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி சிலிண்டர் கொடுக்குறேன்ன ஒரு இது ஆயிடுச்சு, 20 நாள் ஆயிடுச்சா? ஒரு சிலிண்டர் வரல வீட்டுக்கு. இந்த 2500 அதுவும் வரல. நகை கொடுக்குறேன்னா அதுவும் வரல. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. நீ உட்காந்து வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்துடுற, சாப்பிட்டு போகிற. ஏன்னா வண்டி கொண்டா நானா இது அப்படின்ற. இன்னும் எவ்வளோ சொல்ல வேண்டியது சொல்ல. நீ இன்னும் எல்லாம் கொல்ல பொண்ணுங்களை மேட்ரு முடிஞ்சிச்சு, எல்லாம் எவ்வளோ கதை நடந்துருக்குது. 20 கதை நடந்துருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பார்த்து பண்ணுங்க. இல்லைன்னு வச்சுக்கோ, வேலைக்கே ஆகாது. 1 மாதம் தான் முடிஞ்சிடும் கதை. அதுதான் பார்த்து என்னான்னு இது தலைமைக்கு அமுச்சு விடுங்க, தலைமைக்கு அனுப்புங்க. இதெல்லாம் தலைமைக்கு அமுச்சா தான் தெரியும். அவன் சும்மா கோட்டு போட்டுக்கின்னு சும்மா உட்காந்து வீட்டில் இந்த சாப்பாடை எடுத்துனுன்ட்டு ஏன்னா வண்டி சாவி கொண்டா இதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் பார்த்துங்க. அதுதான் சொல்லிட்டேன். இது மாதிரி பண்ணோம், இப்படி பண்ணோம். என்ன மேடம், என்ன ஏது கதை? நீங்கள் இப்படி பண்ணீங்களா? உங்களுக்கும் ஒரு மரியாதை நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி பண்ணணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு போயினே இருக்க போகிறேன். ஆள் தான் அவங்க வருவாங்கள்ல, வந்தவொடனே நான் பேசுகிறேன், ஸ்ட்ரைட்டாக பேசணும். இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பண்ணணும். என்ன மேடம், உங்களுக்கும் நான் மரியாதை கொடுக்குறேன், வாங்க. இப்படி இருக்கணும். கடையேடு, அந்த கடையேடு, இந்த கடையேடு, போட்ட கடையெல்லாம் கடையெல்லாம் எடுக்கணுமா? எதுக்கு எடுக்கிறாங்க கடையெல்லாம்? எதுக்கு கடையெல்லாம் எடுக்கணும்? 10 வருஷமா 5 வருஷமா கடை போட்டுருந்தாங்க. அந்த கடையெல்லாம் ஏன் எடுக்கணும்? எதுக்கு எடுக்கணும் அந்த கடையெல்லாம்? 10 வருஷமா 5 வருஷமா போட்டுனுக்குறாங்க கடை, அவங்க சம்பாதிச்சுருக்கிறாங்க. அந்த கடையேடு, இந்த கடையேடு, அந்த கடை, இதெல்லாம் என்ன ஒன்றே புரியலையே எனக்கு. எதுக்கு எடுக்கணும்? அதெல்லாம் எடுக்கணும். சம்பாதிக்கிறாங்க. அவங்க ஒரு வயிற்றுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமாம்மா? 1000 ரூபாய் கிடைக்குமா அவங்களுக்கு? 1000 ரூபாய் கிடைக்குமா? தண்ணி கேனு, அவங்களுக்கு தண்ணி கேனு கழுவுறதுக்கு சம்பளம் ஒரு 500 ரூபாய், இன்னொருத்தருங்க 600 ரூபாய், இன்னொருத்துக்கு 700 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஏதோ பொழப்பு அன்னன்னைக்கு ஓட்டுன்னு போகிறாங்க. கடையேடு, இந்த கடையேடு, அந்த கடையேடுன்னா என்ன கதை சொல்லு? கடையை எதுக்கு எடுக்கணும் சொல்லு? என்னப்பா, இந்த ஆட்சி வந்தாலும் அப்படி தாங்குது, அந்த ஆட்சி வந்தாலும் எப்படி தாங்குது, இந்த ஆட்சி வந்தாலும் எப்படி தாங்குது. அப்போ என்ன தான் அப்போ ஓட்டு எப்படி யாருக்கு தான் என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியல எனக்கு. சொல்லு, ஒன்றுமே புரியலையா? இதுவரை 25 நாள் ஆயிடுச்சா, 20 நாள் ஆயிடுச்சா? என்ன சாதிக்கிறீங்க? என்ன ஒன்றுமே சாதிக்கலையா? என்ன சாதிக்கிறீங்க? ஒன்றும் சாதிக்கலையா? எதுனா ஒன்று சொல்லு. இப்போ தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்துக்கிறேன்னா அப்போ அதை குத்துறேன், இதோ குத்துறேன், ஓய் அம்மா ஓய் இப்படிதான் அப்படிதான் சட்டசபையில் மாநாட்டில் பேசுனார். இப்போ பேச சொல்லலாம், உக்காந்துக்கிறாரப்பா, இப்படி உக்காந்துக்கிறாரு, இப்படி போட்டு போட்டுனேன். இப்போ பேச சொல்லு, கோட்டு சூட்டை போட்டுன்னு கம்முன்னு இப்படி உக்காந்து அடங்கிக்கிறாரு. இப்போ பேச சொல்லு.